எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஜாமக்கோல் பிரசனத்தினுடைய நுணுக்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜாமக்கோல் பிரசனத்தில் என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, உதயம் எப்படி பார்க்குறது, கவிப்பு எப்படி பார்க்குறது, ஆரிடம் எப்படி கணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி வந்து இது எப்படி பார்க்குறது, அந்த பிரசனத்தை வந்து எப்படி தெளிவாக பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவதுங்க, இந்த ஜாமக்கோல் பிரசனம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது நிறைய ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்க, எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல, நிறைய பாதிப்பு இருக்குது அல்லது நிறைய கடன் இருக்குது, எந்த செயல் செஞ்சாலும் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எந்த காரணத்தினால இது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு தேடி ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்கிறதுக்கு இந்த ஜாமக்கோல் பிரசனம் வந்து யூஸ் ஆகுதுங்க. நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து இது பதில் சொல்லாது. நீங்கள் கேட்குற டைமில் வந்து ஒரே ஒரு கொஸ்டினுக்கு வந்து தெளிவான உறுதியான முடிவை வந்து ஜாமக்கோல் பிரசனம் வச்சு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு தான் இந்த ஜாமக்கோல் பிரசனம் வந்து யூஸ் ஆகுது. தீர்வு கிடைக்காத என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன பண்ணால் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத ஜாமக்கோல் பிரசனத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும். ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் தெளிவான விளக்கத்தை வந்து நம்ம பதிலாக வந்து சொல்ல முடியும். நிறைய கர்மனால ஒரு பாதிப்பு இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கூட ஜாமக்கோல் பிரசனம் வந்து யூஸ் ஆகும். இதில் உள்ள நுணுக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஜாமக்கோல் பிரசனத்தில் உதயம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த உதயம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, எதிர்காலத்தை பற்றின கேள்வியை குறிக்குது, கேள்வியாளனுடைய மனநிலையை குறிக்குது. அடுத்து ஆருடம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஆருடம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா, இறந்த காலத்தை பற்றின கேள்வி, ஏற்கனவே நடந்த சம்பவங்களுக்கான கேள்வி வந்து ஆருடத்தில் இருக்கும். ஆருடம்ங்கிறது அந்த கேள்வியை குறிக்கும். கேள்வியாளர் செய்து வந்த செயலின் காரணம், எதனால் வந்து அந்த செயலை செஞ்சார் இறந்த காலத்தில் அப்படிங்கிற காரணத்தை வந்து இந்த ஆருடம் வந்து சொல்லுது. உதயத்துலேருந்து ஆருடம் வரைக்கும் எண்ணணும். இப்போ உதயத்துலேருந்து 4வது இடத்துல ஆருடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன சொல்ல வருது, உதயம் முதல் ஆருடம் வரை எண்ணும் போது எந்த பாவகம் வருதோ அது எதை குறிக்குது அப்படின்னா, கேள்வியாளர் செய்ய போகும் செயலை குறிக்குது. இப்போ உதயத்துலேருந்து ஆருடம் 4வது இடத்துல வருது. உதயம் வந்து மேசம், ஆருடம் வந்து கடகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதயத்துலேருந்து 4வது இடத்துல ஆருடம் இருக்குது. அப்போ 4வது இடம் எந்த பாவகத்தை குறிக்குதோ அது சம்மந்தப்பட்ட கேள்வியாளர் செய்ய போகும் செயலை காட்டுது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வருவாங்க. அப்போ உதயத்துலேருந்து ஆருடம் வந்து 4வது இடமா வந்ததுன்னா அந்த செயல் வந்து வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி செயல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆருடத்துலேருந்து உதயம் வரைக்கும் என்றோம். ஆருடம் வந்து மேசத்தில் இருக்குது, உதயம் வந்து கடகத்தில் இருக்குது அப்படின்னா இது வந்து ஏற்கனவே வீடு கட்டியிருப்பாங்க, அது சம்மந்தப்பட்ட கேள்வியாக வந்து இருக்கும். ஏன்னா 4வது இடம்ங்கிறது வீடு சம்மந்தப்பட்ட கொஸ்டின். அப்போ ஆருடம்ங்கிறது கடந்த காலம். அப்போ ஆருடம் முதல் உதயம் வரை எண்ணும்போது உதயம் ஆருடத்துலேருந்து 4வது இடத்துல இருந்ததுன்னா 4ங்கிறது வீடு. அப்போ வீடு கட்டினதுனால ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை வந்து அவங்க வந்து கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு உதயம்ங்கிறது எதிர்கால கேள்வி, ஆருடம் அப்படிங்கிறது இறந்த கால கேள்வி. உதயம் முதல் ஆருடம் அப்படிங்கிறது இனிமேல் அந்த பாவகம் குறிக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட கேள்வி. ஆருடம் முதல் உதயம் அப்படின்னா ஏற்கனவே அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க, அது என்ன செய்யலாம், ஃப்யூச்சரில் அது நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து ஆருடத்துலேருந்து உதயம் வரைக்கும் என்றது. கவிப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, கேள்வியாளர் செயலால் ஏற்பட்ட நஷ்டம். இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கேள்வியாக இருக்கும். ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா எதனால் பாதிப்பு ஏற்பட போகுது அல்லது என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, பாதிப்பு, சேதாரம், நஷ்டம், தீய செயல், இது போன்ற விஷயங்கள் வந்து எது மூலிமா ஏற்பட போகுது அல்லது எது மூலிமா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு வந்து கவிப்பு வந்து யூஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல கவிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5வது இடத்துல கவிப்பு இருக்குது அப்படின்னா 5வது இடம் 5ஆம் பாவகங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி குரு இருந்தது, குரு இருக்கிற இடத்துல கவிப்பு இருந்துச்சுன்னா குருங்கிறதும் குழந்தையை குறிக்கிறது. அப்போ அதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு பாதிப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த பாதிப்பு வந்து எதனால் பாதிப்பு, என்ன மாதிரி பாதிப்பு, ஒரு கெட்ட விஷயத்தினால பாதிப்பு அப்படிங்கிற அந்த ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அந்த இடத்துல. அந்த குழந்தைக்கு ஏதோ பாதிப்பு இருக்கலாம், நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வந்து இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாராவது ஒருத்தர்னால வந்து அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பாதிப்பு அங்கே இருக்குது அப்படிங்கிறத கவிப்பு வந்து சுட்டி காட்டுது. அது இறந்த காலமாக இருக்கலாம், எதிர்காலத்தில் நடக்க போகிறதையும் அது கவிப்பு வந்து சொல்லலாம். இப்போ ஃப்யூச்சரில் வந்து உங்கள் குழந்தை பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறதும் கவிப்பு சொல்லும். அதே மாதிரி வந்து இறந்த காலத்தில் ஏற்கனவே குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் கவிப்பு சொல்லும். இறந்த காலம் எதிர்காலம் ரெண்டுலேயுமே பாதிப்பை குறிக்கக்கூடியது வந்து கவிப்பு. அடுத்து ஜாம கிரகம் உச்சம் நீச்சம் அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜாம கிரகம் அப்படிங்கிறது கட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிளானட், அது எப்பயுமே ரிவர்ஸில் ட்ராவல் ஆகும், அதை தான் ஜாம கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த ஜாம கிரகம் வந்து உச்சமாகுது அல்லது நீசமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது கட்டத்துக்கு வெளியில் ரிவர்ஸில் சுற்றும் ஜாம கிரகம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து மேசத்தில் போய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாம கிரகம்.
அப்போ வந்து சூரியன் வந்து உச்சமாயிரும். இப்போ இதுவே வந்து குரு வந்து ஜாம கிரகம் குரு வந்து கடகத்தில் போய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ குரு வந்து உச்சமாயிரும். இதுவே வந்து குரு வந்து மகரத்தில் போய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குரு வந்து நீசமாயிரும். அப்படி உச்சமாவோ நீசமாவோ இந்த ஜாம கிரகம் ஆகும்போது கிரகங்களின் உச்ச நீசம் சம்மந்தமான சிந்தனை, அது சம்மந்தப்பட்ட கேள்வியும் அந்த ஜாதகரை வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஜாதகனுடைய கேள்வி கேட்குறதுக்கு உதயத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதை பேஸ் பண்ண கேள்வி கேட்கலாம். ஆருடம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்கலாம், பாவம் சம்மந்தப்பட்டது. உதயம் முதல் ஆருடம் அப்படின்னா இதுலேருந்து 4வது இடமா ஆருடம் வருதுன்னா 4வது பாவம் சம்மந்தப்பட்ட கேள்வியாக கேட்கலாம். இது நடக்க போகிறது. ஆருடம் முதல் உதயம்னா இதில் 4வது இடத்துல இருக்குது அப்படின்னா ஏற்கனவே நடந்த சம்பவம், 4வது இடத்துல நடந்த சம்பவத்தை பற்றி கேள்வியை கேட்கலாம். கேள்வியினுடைய பாதிப்பை வந்து கவிப்பு சொல்லுது. ஜாம கிரகம் உச்சமாக நீச்சமாக இருந்தால் அது நல்லா இருக்குமா அல்லது பாதிக்கப்படுமா அப்படிங்கிற சிந்தனை வந்து அவங்க மைண்டில் இருக்கும், ஜாம கிரகம் உச்சமாகவோ நீசமாகவோ இருந்தால். அப்போ இந்த 6 பாயிண்ட் சொல்லியாச்சு. 7வது பாயிண்ட் வந்து உதயத்தில் நின்ற கிரகம். உதயத்தில் ஒரு பிளானட் நிற்குது, அது உள்ளேயும் இருக்கலாம் அல்லது வெளியும் இருக்கலாம். ஜாம கிரகங்கிறது வெளியில் இருக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு கடகராசின்னு வச்சுக்கிடுவோமே. கடகராசி அப்படிங்கிறது வந்து கடகராசியில் வந்து வெளியில் ஒரு ஜாம கிரகம் இருக்குது, கடகராசியில் உள்ளே வந்து கோச்சார கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும், ஜாம கிரகத்தையும் கவனிக்கணும், கோச்சார கிரகத்தையும் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜாம கிரகத்துக்கு கொடுங்க, ஏன்னா ஜாமக்கோள் பிரசனங்கிறதுனால ஜாம கிரகத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும், அது வந்து இன்னும் தெளிவாக டீப்பாக பார்க்குறதுக்கு வந்து கோச்சார கிரகத்தையும் 2யும் கம்பைன் பண்ணி நம்ம பார்க்குறோம். இதில் உதயத்தில் நின்ற கிரகங்கிறது ஜாம கிரகத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் உள்ளே இருக்க கிரகத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஜாம கிரகம் சூரியன் வந்து வெளியில் இருக்குது, உள்ள கோச்சார கிரகம் சூரியனும் அதே கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை சொல்லுது அந்த கிரகம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த கிரகமே தனது காரகம் பாவகம் சம்மந்தப்பட்ட கேள்வியை சுட்டி காட்டும். உதயத்தில் உள்ள கிரகம் இருந்தாலும் உதயத்துக்கு வெளியில் ஜாம கிரகம் நின்னாலும் அது என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து சொல்ல வருது, இதுதான் இவர் கேட்பார் அப்படின்ட்டு. இப்போ சூரியன் வந்து உள்ள, அதாவது என்ன சொல்கிறது, உதயம் இருக்குது, உதயத்திலே வந்து உள்ளேயும் சூரியன் இருக்குது, கடகத்தில் உதயம்னு வச்சுக்கோங்களேன், கடகராசியிலே சூரியன் இருக்குது கோச்சாரத்தில், வெளியில் ஜாம கிரகமும் வந்து கடகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சூரியனுங்கிற 2மே வந்து அப்பாவை சுட்டி காட்டுது, கவர்மெண்ட் சுட்டி காட்டுது. அப்போ அது சம்மந்தப்பட்ட கேள்வி தான் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. அந்த காரகம் அது நிற்கக்கூடிய பாவகம் சம்மந்தப்பட்ட கேள்வியை வந்து அது சொல்லுது. அடுத்து உதய அதிபதி வந்து வக்கரமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதயத்தில் நின்ற கிரகம் சொன்னோம், இப்போ உதயத்தில் எந்த கிரகமும் நிற்கலை, உதயத்தை தான் நம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்கணும். ஜாமக்கோளில் வந்து உதயத்தை தான் நம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கணும். அது உதயத்திலேருந்து எத்தனாம் பாவகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உதய அதிபதி, இப்போ உதாரணத்துக்கு கடகராசியினுடைய அதிபதி யார், உதயம் வந்து கடகத்தில் இருக்குது அப்படின்னா கடகராசியினுடைய அதிபதி யார், சந்திரன். அப்போ சந்திரன் வந்து ஜாம கிரகமாக சந்திரன் வந்து எங்கே போய் நிற்குது, கோச்சார கிரகம் சந்திரன் வந்து உள்ளே எங்கே போய் நிற்குது, உள்ளே நிற்கிறது வந்து கோச்சார கிரகம், வெளியில் நிற்கக்கூடியது வந்து ஜாம கிரகம். 2யுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஜாம கிரகத்தை பார்க்கணும், அது என்ன விளைவுகளை கொடுக்க போகுது, என்ன தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உள்ள கோச்சாரத்தையும் பார்க்கணும். அப்போ உதயாதிபதி வந்து கடகராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உதயம் கடகத்தில் இருக்குது. அப்போ கடகராசியுடைய அதிபதி சந்திரன் தானே. அப்போ ஜாம கிரகத்தில் சந்திரன் எந்த ராசியில் போய் இருக்குது, உள்ளே வந்து அந்த ஜாம கிரகம் சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்குதோ அந்த 2 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பலன் சொல்லணும். இப்போ ஒரு இடத்துல வந்து சந்திரன் வந்து வக்கரமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு வேறு பிளானட் எடுத்துக்கிடுவோமே, இப்போ குரு எடுத்துக்கிடுவோம். இப்போ தனுசு ராசியில் வந்து தனுசு ராசியுடைய அதிபதி குரு தானே. இப்போ உதயம் வந்து தனுசு ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உதயாதிபதி வந்து குரு தான். அப்போ குரு போய் ஒரு இடத்துல நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வக்கரமாக இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உதயாதிபதி வக்ரம் அப்படிங்கிறத நம்ம கோச்சார கிரகத்தை வச்சு தான் வக்ரம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஜாம கிரகங்கள் வெளியில் இருக்க கிரகங்களுக்கு வந்து வக்ரம்லாம் நம்ம பார்க்க முடியாது, கோச்சார கிரகங்களுக்கு தான் வக்ரம் அஸ்தங்கம்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஜாம கிரகத்தையும் நம்ம கவனிக்கணும், இன்னும் டெப்த்தாக வந்து அதுக்கு தீர்வு தேடுறதுக்கு வெளியில் உள்ளே இருக்கக்கூடிய கோச்சார கிரகத்தையும் நம்ம கவனிக்கணும். அப்போ கோச்சார கிரகம் தான் வக்கரம் அடையும். இப்போ குரு வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு உதயம், உதயாதிபதி வந்து குரு உள்கட்டத்தில் வந்து வக்கரமாக இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த குரு அப்படிங்கிற குழந்தையை குறிக்கிறது. அது எந்த பாவத்தில் நிற்குதோ அந்த பாவத்தையும் அந்த குரு வந்து குறிக்கும். அது என்ன கேள்வி சொல்லும் அப்படின்னா, கேள்வியாளர் தன் முடிவை மாற்றிக்கொள்ளுதல். அந்த குழந்தைய சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்க வந்திருப்பார், திடீர்னு வந்து அதுலேருந்து பின் வாங்குறக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். அல்லது வந்து குழந்தை வந்து இதுதான் செய்யணும் அப்படிங்கிற பிடிவாதமாக ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். எந்த கிரகம் வக்கரமாக இருக்குதோ அது காரகம் அல்லது அது ஆதிபத்தியம் சம்மந்தப்பட்ட கொஸ்டினை வந்து அவர் பிடிவாதமாக இருப்பார், இது செஞ்சே தீர்வும் நடந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தை வந்து அந்த கேள்வி சுட்டி காட்டுது. அல்லது வந்து நடக்கிற மாதிரி வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பின்னோக்கி போகக்கூடிய அந்த முடிவு வந்து ஜாதகர் எடுத்திருப்பாருங்கிறத உதயாதிபதி வக்கரமாக இருக்கிறத சொல்லுது. உதயாதிபதி அஸ்தங்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் அஸ்தங்கத்தில் இருக்குது, உதயாதிபதி வந்து மேச உதயம்,
மேச உதய அதிபதி வந்து செவ்வாய் தானே. செவ்வாய் வந்து அஸ்தங்கத்தில் இருக்குது, அதாவது கோச்சாரத்தில். ஜாம கிரகத்தில் வந்து அஸ்தங்கம்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஜாம கிரகத்தை வந்து கேள்விக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் டெப்த்தாக போகிறதுக்கு அது நடக்குமா நடக்காதான்னு பார்க்கும்போது, அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மேசத்தில் வந்து உதயமாகுது, மேச அதிபதி வந்து செவ்வாயின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவ்வாய் வந்து மகரத்தில் வந்து உச்சமாகுது, ஜாம கிரகத்தில் வந்து உச்ச ஜாம கிரகமாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதாவது ஜாம கிரகங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய ஜாம கிரகங்கள்ங்கிறது வெளியில் சுற்றும், ரிவர்ஸில் சுற்றும். அப்போ ஜாம கிரகம் உதயம் வந்து மேசராசினுடைய உதயமாக இருக்குது. மேசராசி அதிபதி செவ்வாய் தானே. அப்போ ஜாம கிரகத்தில் வந்து அது மகரத்தில் போய் இருக்குது அப்படின்னா அது உச்சத்தை காட்டுது, செவ்வாய் வந்து உச்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆனால் கோச்சார கிரகத்தையும் நம்ம கவனிக்கணும். அந்த டைமில் கோச்சார கிரகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குது, ரெண்டு விதத்துலையும் கவனிக்கணும். வெளியில் உள்ள கிரகத்தையும் கவனிக்கணும், உள்கட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சார செவ்வாயும் கவனிக்கணும். இப்போ கோச்சார செவ்வாய் அஸ்தங்கத்தில் இருக்குது, ஜாம கிரகமான செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கிறோம். ஆனால் செவ்வாய் அஸ்தங்கமாக இருக்கிறதுனால உள்ள எல்லாமே கிடைக்கிற மாதிரி வந்து எதையுமே ஒரு அனுபவிக்க முடியாத சூழல் வந்து ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் முன்னாடி ஸ்வீட் இருக்குது, எல்லா ஸ்வீட்டும் இருக்கும், உங்களால் சாப்பிட முடியாது, ஏன்னா உங்களுக்கு சுகர் இருக்கும். அதே மாதிரி வந்து செவ்வாய்ங்கிறது நிலம் எல்லாமே உங்கள் பேரில் இருக்கும், ஆனால் இந்த நிலம் வந்து விலை போகாது, அல்லது வந்து ஒரு கோர்ட் கேஸில் வந்து இந்த நிலம் வந்து வில்லங்கத்தை சந்திக்கும். அந்த மாதிரி சூழல் வந்து இந்த அஸ்தங்கம் வந்து சொல்லுது. உதயாதிபதி அஸ்தங்கமாயிடுச்சு, அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே கிடைச்சாலும் அவருக்கு வந்து அதை அனுபவிக்க முடியாது. ஆனால் எல்லாமே கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது, கிடைச்சி அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லணும். ஜாம கிரகங்கள் வந்து அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லுது, அதனுடைய செயல்பாடை வந்து கோச்சார கிரகங்கள் சொல்லுது. அதனால் ரெண்டையுமே பார்க்கணும். சில ஜாதகர்கள் பார்க்கும்போது வந்து வெளிவட்ட கிரகங்களை மட்டும் பார்க்குறாங்க, ஜாம கிரகங்களை மட்டும் பார்க்குறாங்க. அது கரெக்டான தீர்வு வந்து சொல்ல முடியாதுங்க. ஜாம கிரகங்களையும் பார்க்கணும், கோச்சார கிரகங்களையும் பார்க்கணும், அப்போ தான் ஒரு தெளிவான தீர்வு வந்து கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வெளிவட்ட கிரகங்கள், ஜாம கிரகங்கள் வந்து சுக்கிரன் உச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உள்வட்ட கிரகங்கள், உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களில் வந்து சுக்கிரன் வந்து நீசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எதை பலன் எடுக்கணும் அப்படின்னா, ஜாம கிரகங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வருது. கோச்சார கிரகம் என்ன சொல்ல வருது, சுக்கிரன் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன சொல்லுதுன்னா நீசமாக இருக்குது அப்படின்னா எல்லாமே கிடைச்சாலும் உனக்கு பயன் இல்லை அப்படின்னு அது சொல்லுது. அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணி தான் ஒரு பலன் வந்து சொல்லணும். அப்போ உதயாதிபதி அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னா முதல் ஜாம கிரகத்தை பார்க்கணும். அது உச்சமாக இருந்துச்சுன்னா எல்லாமே கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஜாம கிரகம், உள்ளே இருக்கக்கூடிய கோச்சார கிரகம் வந்து அதே கிரகம் வந்து அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும், ஆனால் நீ அணிவிக்க முடியாதுன்னு சொல்லணும். உதயத்துக்கு 10ஆம் இடம் அல்லது 10ஆம் அதிபதி, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதயம் வந்து மேச உதயம், 10ஆம் இடம் வந்து மகர ராசியாக வரும். அதில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா 10ஆம் அதிபதி வந்து சனி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் அவருக்கு மைண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி வந்து குதர்க்கமாக கேட்குறாரு, அவர் கேட்குற கொஸ்டின் கரெக்டாக தப்பான்னு முடிவு பண்ணுறதுக்கு 10ஆம் அதிபதியோ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமோ வந்து பார்க்கணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய கிரகம் தான் உண்மை நிலையை சொல்லும். அவன் மைண்டில் வந்து உண்மையிலே என்ன இருக்குது அப்படிங்கிறத 10ஆம் இடம் தான் சொல்லும். ஆனால் அது செயல்படுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து உதயம் வந்து சொல்லும். அவர் மைண்டில் இருக்கிறது 10ஆம் இடம் சொல்லும், ஆனால் அது வந்து நடக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து உதயத்தில் இருக்கிறதோ 6 இடமோ வந்து முடிவு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்போ இந்த 10 பாயிண்ட்டையும் வந்து மெயினாக வந்து கவனிக்கணும். இது தெரியாமல் வந்து ஜாமக்கோள் வந்து பார்க்கக்கூடாது. ரெண்டாவது வந்து ஜாமக்கோள் பிரசனம் பார்க்கும்போது வெளிவட்ட கிரகங்கள் தான் ஜாம கிரகங்கள்னு சொல்கிறோம், அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதனுடைய தன்மை வந்து நடக்குமா நடக்காதான்னு பார்க்குறதுக்கு இன்னும் டெப்த்தாக போகிறதுக்கு கோச்சார கிரகங்கள் உள்ளே இருக்கும். கட்டத்திலே வந்து நம்ம நார்மலாக கோச்சாரத்தில் கிரகம் ஃபில் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு நம்ம வந்து பலன் சொல்லணும். இப்போ வெளிவட்ட கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள் ரெண்டையுமே வச்சு பெர்ஃபெக்டான பலன் சொல்லும்போது இன்னும் நம்ம சொல்கிற விஷயம் வந்து பெர்ஃபெக்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த ஜாமக்கோள் பிரசன்னத்தினுடைய நுணுக்கங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் வந்து உதயத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி பலன் கொடுக்கும், இப்போ சூரியன் உதயத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், சந்திரன் உதயத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா கிரகமும் உதயத்தில் இருக்கும்போது என்ன பலன் கொடுக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். நம்ம வந்து டெப்த்தாக பார்ப்போம், சிம்பிளாக பார்த்துட்டு அப்படி போகக்கூடாது. எது பார்த்தாலும் வந்து கொஞ்சம் டெப்த்தாகவும் நம்ம சொல்கிற பலன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியும் பார்க்கணும். சும்மா வந்தோமா போனோமா அப்படின்னு இருக்கக்கூடாது, தெளிவாக வந்து சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஜாமக்கோள் பிரசனத்தை வந்து எல்லோரும் கற்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து யாராவது கேள்வி கேட்டாங்க, யாராவது தொலைஞ்சிருச்சுன்னு கேள்வி கேட்டால் கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் நுணுக்கங்கள் இருக்குது. ஒரு காசு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, பணம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா எத்தனை லட்ச ரூபா தொலைஞ்சிருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கதிர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கதிர் இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கதிர் இருக்குது. அந்த கிரகங்களுடைய கதிரையும் ராசியினுடைய கதிரையும் வச்சு எவ்வளோ அமௌண்ட் லாஸ் பண்ணியிருப்பார், என்ன பொருளை லாஸ் பண்ணியிருப்பார், எத்தனை நாளில் கிடைக்கும், நோய் வந்து எத்தனை நாள் குணமாகுங்கிற பல சீக்ரெட்ஸ் வந்து இதில் ஜாமக்கோள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை வேறு வீடியோக்களில் வந்து பார்ப்போம்.
இதை பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து வந்து ஜாமக்கோல் பிரசனம் மூலியமாக இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் வந்து வெளிப்படுத்த முடியும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.